Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விடியற்கால ஆசீர்வாத ஆராதனைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். நாம் முகமுகமாய் ஆராதிக்க முடியாவிட்டாலும் நம் இருதயங்கள் ஒன்றுபட்டு ஆராதிக்கிற இந்த சமயத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Praise the Lord, hallelujah. கர்த்தாவே, நீர் நல்லவராகவே இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு துதிக்கிறோம். 7 மாதங்களை கடந்து இந்த 8வது மாதத்திலே கர்த்தாவே, முது பாதபடியிலே இந்த அதிகாலை நேரத்திலே காத்திருக்கும்படியாய் வார்த்தைகளை பிரசங்கிக்கவும் துதித்து பாடும்படியாகவும் நீர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மீட்பின் ஆண்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், தியானிக்கிற தேவ செய்தி எல்லாவற்றையும் ஆவிக்குள்ளாய் மாற்றித் தருகிறார். தோப்பனே, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். மீட்பரே இயேசு கிறிஸ்து ஜெபங்களும் பிதாவே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 7 மாதங்களை நாம் கடந்து வந்துட்டோம். இப்பதான் ஜனவரி மாதம் நமக்கு ஆரம்பித்த மாதிரி இருக்கு. ஆனால் 8வது மாதத்திலே கால் வைப்பது கர்த்தர் கிருபை வந்திருக்கிறார். இந்த 2020 வருஷம் ரொம்ப வேகமாய் ஓடுகிற வருஷமாக இருக்கிறது. எத்தனையோ பிள்ளைகள் கஷ்டத்தில் கண்ணீரில் காணப்பட்டாலும் இந்த நாளிலே அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை, தேவ ஜனங்களை அவர் கண்ணோக்கி பார்த்து துன்பத்தில் இருந்தும் துக்கத்தில் இருந்தும் விடுதலையாக்குகிற மீட்பராக நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கிறார். அவர் நம்மோடு கூட வருகிறார். நான் உங்களுக்கு முன்னதாக சென்று கோணலானவைகளை செவைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தவர், தடைகளை அகற்றுகிறவர், நமக்கு முன்பாக செல்கிறார் என்று மீகா 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, உண்மையாகவே உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரோடு கூட பயணம் செய்வோம். ஆண்டவரோடு நாம் பயணம் செய்வதற்கு எப்போது நாம் அவரை அழைப்போம். ஒரு வசனத்தை வாசித்து ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளே நாம் கடந்து போகலாம். நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது, சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பர், உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஆம் பிரியமானவர்களே, அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் மீட்பராயிருக்கிறார். ஒரே ஒரு பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இயேசப்பா, நான் வருகிறேன், கலிலேயா கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, ஏழை உள்ளம் தாங்காதுங்க. அன்று ஒளிவ மலை மேல் ஏறி மறுரூபமானீங்க,
கடல் மேல நடந்து அற்புதம் செய்தீங்க. அன்று ஒளிவ மலை மேல் ஏறி மறுரூபமானீங்க. கடல் மேல நடந்து அற்புதம் செய்தீங்க. இயேசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமாய். என்னை விட்டு போகாதீங்க ராஜா, ஏழை உள்ளம் தாங்காதுங்க. ஒரு ஒலிவ மலை மேல் ஏறி மறுரூபமான தேவன், கடல் மேல் நடந்து அற்புதம் செய்தவர், இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராகவே இருக்கிறார். ஒரு சீஷரோடு நடந்து சென்றீங்க. எங்களோடு இருந்து நடந்து வாருங்க. ஒரு சீஷரோடு நடந்து சென்றீங்க. எங்களோடு இருந்து நடந்து வாருங்க. அதுவே என் வாஞ்சை, அதுவே என் தாகம், அதுதான் சந்தோஷம், அதுதான் எங்கள் சந்தோஷம். இயேசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமாய். என்னை விட்டு போகாதீங்க ராஜா, ஏழை உள்ளம் தாங்காதுங்க. அழைத்த போது கூட சென்றீங்க. மரித்த லாசருவை உயிர்த்தெழ செய்தீங்க. மாத்தாள் அழைத்த போது கூட சென்றீங்க. மரித்த லாசருவை உயிர்த்தெழ செய்தீங்க. அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், எல்லாம் நீர் செய்திடுவீங்க. எல்லாம் நீர் செய்திடுவீங்க. இயேசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமாய். என்னை விட்டு போகாதீங்க ராஜா, ஏழை உள்ளம் தாங்காதுங்க. மோசேயோடு கூட சேர்ந்து சென்றீங்க. செங்கடலை பிளந்து நடக்க செய்தீங்க. மோசேயோடு கூட சேர்ந்து சென்றீங்க. செங்கடலை பிளந்து நடக்க செய்தீங்க. உம்மாலே கூடும் எல்லாமே கூடும், கூடாதது ஒன்றுமில்லைங்க, கூடாதது ஒன்றுமில்லைங்க. இயேசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமாய். என்னை விட்டு போகாதீங்க ராஜா,
ஏழை உள்ள தாங்காதுங்க. அன்று ஒளிவ மலை மேல் ஏறி மறுரூபமானீங்க. கடல் மேல நடந்து அற்புதம் செய்தீங்க. அன்று ஒளிவ மலை மேல் ஏறி மறுரூபமானீங்க. கடல் மேல நடந்து அற்புதம் செய்தீங்க. இயேசப்பா நான் வருகிறேன் கலிலேயா கடலோரமாய். என்னை விட்டு போகாதீங்க ராஜா, ஏழை உள்ளம் தாங்காதுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு கூட பிரயாணம் பண்ணுகிற ஒரு அனுபவம், அவரை நாம் வருத்தி கேட்கிறோம். பொழுதும் போயிற்று, சாயங்காலம் ஆயிற்று, எங்களோடு தங்கிடும். ஆனா இந்த காலவெளியில ஆண்டவரே பொழுதும் புலர்ந்தது, நீர் எங்களோடு கூட வாரும் என்று சொல்லி ஆண்டவரை நாம் வருந்தி அழைக்கிறோம். இந்த 8வது மாதத்தில் கால் வைக்க தேவன் கிருபை செய்தார். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இன்னும் 4 மாதங்கள் ஆகஸ்டுக்கு அப்புறம் இருக்கிறது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 7 மாதங்கள் கடந்த விதத்தை குறித்து நாம் தியானிக்கிற போது 3 மாதங்கள் 21 தேதி வரையும் நான் வந்துட்டே இருந்தோம். அதன் பிறகு ஷட்டவுன் வழியாக ஜூலையை கடந்து இந்த ஆகஸ்டுக்குள்ள வந்துட்டோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ விதமான கண்ணீர், கவலை, துக்கம், தொல்லைகள் நிறைந்ததாக இருக்கிறது. கடந்த நாட்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை நினைத்து பார்க்கிற போது மிகவும் கஷ்டம்தான். ஆண்டவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பர் என்று வேதம் சொல்லுகிறது. என் மீட்பர், வேதம் சொல்லுகிறது உன் மீட்பர் என்று சொல்லி. அவர் விடுவிக்கிறவர், அவர் நம்மை நடத்துகிறவர். அந்த பகுதியினுடைய, வேத பகுதியினுடைய அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில் அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவான். சர்வ பூமியின் தேவன், இந்த உலகம் முழுவதற்கும் அவர் தேவன். வேத வாக்கியத்தில் நாம் வாசிக்கிறோம், உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லி. யோவான்லையும் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலையும் நாம் வாசிக்கிறோம், உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை, சகலமும் அவர் மூலமாய் அவருக்கென்று உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, இந்த பூமி அனைத்துக்கும் தேவன் எண்ணப்படுவார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சங்கீதம் 47வது சங்கீதத்தில் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள், கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், மேலும் தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் ஜாதிகள் மேல், ஜாதிகள்னா நேசன் என்று ஆங்கில வேதாமத்தில் பார், உலகம் அனைத்திலும் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். தேவன் தம்முடைய பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். பாருங்க, தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா என்று சங்கீதம் 47வது சங்கீதம் 7ஆம் வசனம். கடந்த நாட்களிலே கூட வேத வாசிப்பின் போது அதை வாசித்திருப்போம். எத்தனை பேர் வேதாகமத்தை வாசிக்கிறீங்கன்னு தெரியல. பூமி அனைத்திற்கும் அவர் ராஜா.
வேத வாக்கியம் சொல்லுகிறது, ஏசியா 7:16 ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறான். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டிலேயும் 1 கொரிந்தியர் 3:16-17 வாசிக்கிற போது அவர் உங்களுக்குள்ள தங்கி உங்களுக்குள்ள உலாவி உங்கள் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று. நீங்களே அந்த ஆலயம். வாசிக்குமா 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். இந்த பகுதியிலே வாசிக்கிறது போல 2 கொரிந்தியர் 6 கூட நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியின் மேல் சமாதானமும், மனுஷன் மேல் பிரியமும் உண்டாக கடவுது என்று இப்படி சொல்லுவாங்க. தனித்துவம், தரணித்துவம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற போதும் இந்த வேதவசத்தின்படி அவர் சர்வ பூமியின் தேவன் என்று சொன்னாலும் கூட, நான் இஸ்ரவேலின் பரிசுத்த உன் மீட்பர் என்றுதான் ஆரம்பிக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும், ஒரு தனிப்பட்ட ஜனக்கூட்டத்துக்கு மட்டும் அவர் கடவுளாக இருந்தார். காரணம், அவர் உண்டாக்கின ஜனங்கள் அவரை விட்டு கடந்து போனார்கள். ஆனால் உலகம் அனைத்தையும், எல்லா பாவங்களையும் மன்னித்து அவர் மக்களை தம்மண்ணிலே சேர்த்து கொள்ளும்படியாக இந்த உலகத்திலே அவர் மனிதனாக பிறந்து அவதரித்து வந்தார். அவர்தான் இயேசு. இயேசு என்றால் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். இம்மானுவேல் என்றார் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனித்து பாருங்க. தரணித்துவம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உலகம் அனைத்தில் இருக்கிற எல்லா தேவ ஜனங்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சர்வ பூமியின் தேவன். எல்லாருக்கும், எல்லா தேவ ஜனங்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. 8வது மாதத்தில் கர்த்தர் இவ்விதமாக வாக்கு பண்ணுகிறார். அவர் எல்லாருக்கும் சொந்தமானவர். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அதே யோவானின் நற்செய்தி நூல் 1 நாம் வாசிக்கிறோம். சில நேரங்களிலே தேவ ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். அவள் உரிமை பாராட்டுகிறார். சர்வ பூமியின் தேவன் என்று சொல்லி, எல்லா ஜனங்களுக்கும் தேவன். பூமியிலே சமாதானம் என்று சொல்றார். சமாதானத்தை தான் கொடுக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆக பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ஆக இந்த 54வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஏசாயாவில் பார்க்கிற போது உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர் சர்வ பூமியின் தேவனாக எண்ணப்படுகிறதுனாலே, அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் மீட்பர் என்று எண்ணப்படுகிறதுனாலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 1 பேதுரு 4:19 நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 4:19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி
பாட அனுபவிக்கிறவர்கள் ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவிடம் அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவார்கள். உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவார்கள். அது இப்படி சொல்லலாம். நம்முடைய ஆத்துமாவை உண்மையுள்ள நம் சிருஷ்டிகர்த்தாவிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. ஒருவேளை துக்கத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. ஒருவேளை கவலைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. ஐயோ இவ்விதமாய மாறிவிட்டதே, நான் என்ன செய்வேன் என்று கலங்கி தவிக்காதபடி நம்ம ஆத்துமாவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாம் நம்முடைய சர்வபூமியின் தேவன் யாரா? உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தா. நம்மை உண்டாக்கினவர் மாத்திரமல்ல, இப்பொழுதும் பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிற நம்மை உண்டாக்குறவரும் உருவாக்குறவருமாயிருக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை மாற்றுகிறவராயிருக்கிறார். ரோமர் 8:28 வாசிங்கம்மா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறோம். ஆக உங்கள் ஆத்துமாவை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவுடன் நீங்கள் ஒப்பு கொடுக்கிற போது சகலம் உங்கள் வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாக நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கும். உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவிடம் ஒப்பு கொடுக்கிற போது, அன்பு கூறுகிற போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இதுதான் இந்த வேத பகுதியை நமக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான ஒரு மகிமை நிறைந்த ஒரு செய்தியா இருக்கிறது. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. 7 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில பல துன்பங்களையும் துக்கங்களையும் நாம் அனுபவித்தோம். பல போராட்டங்களை அனுபவித்தோம். பல இன்னல்களை அனுபவித்தோம். சரீர பிரகாரமாக, பொருளாதார ரீதியாக பல கஷ்டங்களை நாம் அனுபவித்தோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய மீட்பர் சொல்லுகிறார், சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக நாம் பார்க்கிற போது சங்கீதம் 46வது சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்களே. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 11ஆம் வசனம் வாசிமா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இங்க சொல்றாங்க, சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன். அவர் சேனைகளின் கர்த்தர். சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டால் போதும், அவர் நம்மோடு இருந்து யுத்தம் செய்வார். எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் எதிர்த்து யுத்தம் செய்து நம்மை விடுவிப்பார். எல்லாவற்றின் நன்மைக்கு ஏதுவானவைகளை நாம் அனுபவிக்கும்படி அவர் நம் பட்சத்திலிருந்து நமக்காக அவர் யுத்தம் செய்வார். சேனைகளில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இன்னொரு வசனத்தை வாசிமா. ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். சொல்றாரு பாருங்க, சேனைகளின் கர்த்தர் முதலாவது ஆதரவாயிருப்பார். இரண்டாவது
அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். மூன்றாவது, கடந்து வந்து விடுவிப்பார். Praise the Lord. பாருங்க, அவர் சேனைகளின் கர்த்தராக இந்த மாதம் நம்மோடு இருந்து உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பார் என்று சொல்லுகிறது சங்கீதத்தில். அதே போல ஏசாயா 31:5 ஆதரவாய் இருப்பார், காத்து தப்ப பண்ணுவார், கடந்து வந்து விடுவிப்பார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் அல்லவா? அவர் விசுவாசிக்கிறீங்களா? அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பர். அவர் கடந்து வந்து உன்னை விடுவிப்பார். கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவர் உன் பட்சத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலில் பரிசுத்தர் உன் மீட்பர். ஏசாயா 41:14 வாசிங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். முதலாவது நாம் என்ன பார்த்தோம் சொன்னாக்கா, அவர் சர்வ பூமிக்கும் தேவன், அவரை துதிக்க வேணும் என்று சொல்லி அதே பகுதியில் நாம் பார்க்கிற போது, உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவிடம் நம்ம ஆத்மாவை அர்ப்பணிக்கிற போது நமக்கு சகல நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி, இரண்டாவதாக அவர் உயர்ந்த அடைக்கலமாய் நமக்கு இருப்பார், ஆதரவாய் இருப்பார், காத்து தப்ப பண்ணுவார், கடந்து வந்து விடுவிப்பார் என்று சொல்லி, இந்த மூன்றாவது பகுதியிலே நம்முடைய மீட்பர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்னவென்று சொன்னால், பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய தேசத்துக்கு ஒரு விடுதலையின் மாதம். அந்நியனுடைய கரத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம். இது விடுதலையின் மாதம். நம்முடைய மீட்பரும் சொல்லுகிறார், பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன். எப்பேற்பட்ட போராட்டங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மேற்கொள்ளுவார். பில்லி கிரகாம் ஒரு முறை விமானத்தில் பயணம் செய்கிற போது, விமானம் ஏறும்பொழுது ஒரு கரும் மேகம் விமானத்தை சூழ்ந்திருந்தது. முதல் முறையாக அவர் போகிறார். ஐயோ, இவ்வளோ பெரிய கருமேகம் இருக்கிறதே என்று சொல்கிற போது, இந்த வேகமாக ஏறி விமானம் கருமேகத்தையும் தாண்டி மேலே போகிற போது அங்கே சூரிய வெளிச்சத்தை அவர் காண்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை கருமேகம் போன்ற பிரச்சனைகள் இந்த வருஷம் முழுவதும் அனுபவித்திருப்போம். ஆனால் நீதியின் சூரியனாகிய ஆண்டவர் நமக்காக உதிக்கிறார். அவர் கடந்து வந்து உங்களை விடுவிப்பார், காத்து ரட்சிப்பார், உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பார் என்று வேதாகமம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை உண்மையில் சிருஷ்டிகர்த்தாவிடம் அர்ப்பணிக்கிற போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அவர் உயர்ந்த அடைக்கலமாயிருப்பார், ஆதரவாயிருப்பார், காத்து தப்பு பண்ணுவார், கடந்து வந்து விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட உலக பிரசித்தி பெற்ற தேவ மனிதர் ஜார்ஜ் முல்லர் அவர்கள் அடுத்த நாட்டிலே சென்று தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவதற்காக கப்பல் பிரயாணத்தில் செல்கிறார். அவர் செல்ல வேண்டிய பகுதி கியூபக். அங்கே அவர் செல்ல வேண்டும். அங்கே கப்பல் மாலுமியிடம் கேட்கிறார், நான் சீக்கிரமாக வேகமாக கியூபக் செல்ல வேண்டும். மாலுமி சொல்லுகிறார், மூடு பனி சூழ்ந்து கொண்டிருக்கிறது, பிரயாணம் மெதுவாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது, வேகமாக செல்ல முடியாது என்கிறார். உடனே தனக்கு கொடுக்கப்பட்ட அறையிலே சென்று ஜார்ஜ் முல்லர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே மாலுமி அந்த ரூமில் வந்தார். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே மூடு பனி விலகி போய்விட்டது.
கார்மேகம் போன்ற பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். மூடுபனி போன்ற பிரச்சனைகள் நம்முடைய பிரயாணத்தை தடுக்கக்கூடியதாக இருக்கலாம். நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை தடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஒரே ஒரு முறை நம்ம ஆத்மாவை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிற போது, நாம் கேட்க ஆரம்பிக்கிற போது, பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தாவின் ஜனமே, இந்த வருடம் முழுவதும் நம்மை காத்தவர், 7 மாதங்களில் கடந்து வரும்படி செய்கிறவர். இந்த 8வது மாத்திரமல்ல, இந்த 8வது மாதம் மாத்திரமல்ல, இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நீதியின் சூரியனாய் நமக்காக இருப்பார். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய மீட்பராயிருப்பார். அவர் சர்வபூமியின் தேவன், அவர் நம்முடைய சிருஷ்டிகர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து விடுவிப்பார். எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம். நான் வாட்ஸ்அப்பில் ஒரு சாட்சி ஒன்று நான் கேட்டேன். ஒருத்தருக்கு நான் அனுப்பியிருந்தாங்க. கே துல்கன் பானு என்ற ஒரு அருமை சகோதரி அந்த சாட்சியை சொல்லியிருந்தார்கள். அவள் குடும்பத்தில் குடும்ப வழக்கப்படி எல்லாவற்றையும் அவர்கள் கற்று, சின்ன பிள்ளைகளாக இருக்கிற போதே கற்று தேர்ந்திருந்தார்கள். அவருடைய தகப்பனார் நல்ல பிஸ்னஸில் இருந்தார். ஓஹோன் பிஸ்னஸ் ஓடுனது. சில காலங்கள் கடந்து பிஸ்னஸ் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டது. 4 பெண் பிள்ளைகள். அவங்க பாட்டியம்மா பில்லி சூனியத்தினாலே மறித்து போயிட்டாங்க. ஐயோ, என்ன செய்வது? நாங்கள் படித்ததெல்லாம் எங்களுக்கு எத்தனை காரியங்களே என ரபிமார்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களே, ஒன்றுமே எங்களுக்கு உதவலையேன்னு சொல்லி அவர்கள் படித்த ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் ஒரு பெண் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிக் கொடுத்தாள். இயேசு கிறிஸ்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவர் மாற்றக்கூடியவர். அந்த சகோதரி சொன்ன சாட்சியை தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு மறுபடியும் அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அது நீங்கள் சாட்சி நீங்களே நேரடியாக கேளுங்கள். நான் சுருக்கமாக தான் சொல்லுகிறேன். அவர்கள் ஆண்டவரை நம்பும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், அந்த சமாதான கேடுகள் எல்லாம் மாறியது. கார்மேகம் போன்ற பிரச்சனைகள் நீங்கி போனது. மூடுபனியை போல போராட்டங்கள் நீங்கி போனது. தொடர்ச்சியாக 4 சகோதரிகளை ஏற்றுக்கொண்டாங்க. தகப்பனார் அவங்களுக்கு விரோதமாக இருந்தார். அவர்களை விட்டு கடந்து போய்விட்டார். அவங்களுடைய 41வது வயசில் அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய வியாதியின் படுக்கையில் அவங்கள் மருத்துவமனையில் அட்மிட் செய்திருந்தால் மரித்து போய்விடுவார் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு இயேசுவின் அன்பை இந்த துல்கன் பானு என்று அவர்கள் சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கி 41 வயதுக்கு அப்புறம் 40 ஆண்டுகள், ஏறத்தாழ 81 ஆண்டுகள் அந்த உலகத்தில் வாழும்படி செய்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய தகப்பனாரும் வந்தார். கடைசியில் அவரும் ஆண்டவராகிய இரட்சகரை ஏற்றுக்கொண்டார். துன்பங்கள் மாறியது, கஷ்டங்கள் மாறியது. ஆக அந்த குன்னத்தூர் என்ற ஒரு சிறிய கிராமம் திருப்பத்தூரில், அதுதான் அவங்க சொன்னாங்க, குன்னத்தூர் என்ற கிராமத்தில் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களே அந்த சாட்சி சொல்கிறாங்க. சின்ன பெண்ணாக இருந்தவங்க, வயசானவங்களா அவங்க தோட்டத்தில் நான் அவங்கள பார்க்குறேன். எத்தனை ஆண்டுகள் அவர்களை ஆண்டவர் நடத்தினார். அழிந்து போக வேண்டிய அந்த குடும்பம் பலவிதமான பிசாசின் போராட்டங்களினாலே அழிந்து போக வேண்டியதான அந்த குடும்பம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் என்ற அந்த வாக்குதத்தம் பாருங்க, அவங்களை மீட்டு கொண்டது போல இந்த காலவெளியில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை உங்களை மீட்கும். சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய நம்முடைய தேவனிடம் ஒரு ஆத்துமாவை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். செய்வீங்களா? அங்கே பிரியமான தேவனுடைய ஜனங்களே, அந்த துல்கன் பானு என்ற சகோதரி
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் வீட்டில் பல தடைகள் வந்தது. தன் மூத்த சகோதரி தடையா இருந்தார்கள். ஆனால் அவர்களும் இயேசுவின் அன்பை அறிந்து குடும்பமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால். தகப்பன் தடையா இருந்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசுவின் அன்பை அவரும் விலகி கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். ஆக பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கை வைக்கிற போது, அவரை நம்பும் போது அவர் நம்ம மேல் அன்பு கூறுகிறார். நம்முடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமல் உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவிடம் நம்மை ஒப்பு கொடுக்கிற போது நம் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அவர் உயர்ந்த அடைக்கலமானவர், காத்து ரட்சிக்கிறவர், கடந்து வந்து விடுவிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆக தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிட்டதே என்று நீங்கள் கவலைப்படாதீங்க. தோல்விகளை வெற்றியாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இத்தாலியை சேர்ந்த மிகப்பெரிய வயலின் வித்வான் நிக்கோலோ அகானினி என்பவர் மேடையிலே வாசிப்பதற்காக அவர் அமர்த்தப்பட்டார். மிகப்பெரிய வயலின் வித்வான். ஏறத்தாழ அவர் வாசித்துக் கொண்டிருக்கிற போது 4 கம்பிகளிலே முதலாவது கம்பி அறுந்து விட்டது. அப்போதும் அவர் வாசித்துக் கொண்டே இருந்தார். 2வது கம்பியும் அறுந்து விட்டது, 3வது அறுந்து விட்டது. ஒரே ஒரு அந்த கம்பியிலே அவர் தன்னுடைய பாடம் முழுவதையும் வாசித்து முடித்து அநேகருடைய வெற்றியின் கரகோஷத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆக தோல்வி என்பது நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஆனால் தோல்வியை வெற்றிகளாய் மாற்றுகிறவர் தான் நம்முடைய தேவன். தோல்வியை வெற்றியாய் மாற்றுகிறவர். முழு நம்பிக்கையோடு ரோம 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் நம்பினான் என்று சொல்லி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன், அவர் சேனைகளின் கர்த்தர், அவரே சிருஷ்டிகர், உன் நாயகர். நாயகர் என்றார் மணவாளன். அவர் உலகத்தின் முடிவிருந்தும் சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த காலவெளியில் ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் என்று சொல்லி ஆண்டவர் இந்த கால வேளையிலே அவர் திருபலம் பற்றுகிறார். தேங்க்யூ மாஸ்டர். இந்த ஆகஸ்ட் மாதம் 1 தேதி அதிகாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆதரிக்கிறவராயிருக்கிறார். உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர், காத்து ரட்சிக்கிறவர், கடந்து வந்து விடுவிக்கிறவர், சகலமும் நன்மைக்கு எதுவாக உன் வாழ்க்கையில் தருகிறவர். ஒரே ஒரு காரியம் நீ செய்ய வேண்டியது, உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவிடம் உன் ஆத்துமாவை ஒப்பு கொடுத்து விடு. நீ மாயைக்கு ஒப்பு கொடுக்காதே, வலது இடதுபுறம் திரும்பாதே. உன்னை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவிடம் ஒப்பு கொடு. முழு நிச்சயத்தோட ஆபிரகாம் விசுவாசித்தது போல, நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் நம்பினது போல நீ இந்த காலை வேளையில அவரை நம்பும்படி உன்னை ஒப்புக்கொடு. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சிருஷ்டிகர், அவர் சர்வ பூமியின் தேவன்.
இந்த காலவழியின் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் ஒரு விடியலை நீ தேடிக்கொண்டிருக்கிறாயே. விடியலாக என் ஆண்டவர் இயேசு இந்த காலவழியில் வந்திருக்கிறார். இனி நீ விடியலை நோக்கி நீ பயணம் செய்வாய். என் ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார் என்று அறிக்கை செய். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் விடியல் தான். கார்மேகம் போன்ற சூழ்நிலைகளையும் கர்த்தர் நீதியின் சூரியனாய் உதிப்பார். மூடுமணியையும் கர்த்தர் மாற்றி நீதியின் சூரியனாக இந்த காலவெளியிலே உதிப்பார். இந்த மாதம் முழுவதும், இந்த வருஷம் முழுவதும் கர்த்தரனோடு கூட இருப்பார். ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்பாயா? தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு கவலையோடு காணப்படுகிறார்கள். ஆண்டவரே, பலவிதமான இக்கட்டுகள், பலவிதமான இடுக்கண்கள், சூழ்நிலைகள் பிள்ளைகளை ஆற்றி தேற்றும். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆற்றி தேற்றும். நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இந்த நாளிலே காணப்படுகிறது. ஆண்டவரே, காயப்பட்ட கரங்களை நீட்டும். ஆண்டவரே, காயப்பட்ட கரங்களை நீட்டும். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினீரே, சோர்வின்றி காத்துட்டீரே, அனுதினம் சுமந்தினீரே, உமக்கே நன்றி ஐயா. அனுதினம் சுமந்திட்டீரே, உமக்கே நன்றி ஐயா. தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம். ராஜனே, உமக்கே ஸ்தோத்திரம். தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம். ராஜனே, உமக்கே ஸ்தோத்திரம். பலவித சோதனைகள் நெருங்கி விடாமல், பலவித சோதனைகள் நெருங்கி விடாமல், தூக்கி சுமந்தீரே தேவா. என்னை தூக்கி சுமந்தீரே தேவா. தூக்கி சுமந்தீரே தேவா. தூக்கி சுமந்தீரே தேவா. தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம். ராஜனே, உமக்கே ஸ்தோத்திரம். தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம். ராஜனே, உமக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். உண்மையாகவே கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் கவலைகளை மாற்றுவார். உங்கள் துன்பங்களும் துக்கங்களும் கடந்து போகும். அபிரகாமை போல நம்புகிறதுக்கு ஏதுமில்லாதிருந்தும் அவன் நம்பினது போல ஆண்டுடைய வார்த்தையை நம்புங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வம் பூமியின் தேவன் எனப்படுவார். அவரை மாத்திரம் நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பார். அவர் காத்து ரட்சிப்பார், கடந்து வந்து விடுவிப்பார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதம் 1 தேதி அதிகாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவனே, நீர் பெரியவர் அப்பா. நீர் மனமிறங்குவீராக ராஜா. எத்தனையோ பேர் வியாதி படுக்கையில் இருக்கிறார்கள், தொடுவீராக. நீர் மீட்பராயிருக்கிறீரே. நீர் சேரைகளில் கர்த்தராயிருக்கிறீரே.
நீ தொட்டு சுகமாக்கும். ஊழியக்காரர்களை தொட்டு சுகமாக்கும். தேவ ஜனங்களை தொட்டு சுகமாக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிருபை, இரக்கம், சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு ஒவ்வொருவர் மேல தங்கி இருக்கட்டும். அடிமையை தாழ்த்துகிறேன். என் ஜெபத்தை கேட்டீர். பிள்ளைகளை விடுதலையாக்கும், சுகந்தாரம் பலப்படுத்தி பாதுகாத்துக்கும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கேறும் பிதாவே, ஆமென். வாழ்வாதபடி உங்களை காக்கிறவரும் தம்முடைய மாசத்த சன்னிதானத்தில் மகிமை நிறுத்த வல்லவரும் தாமொருவரே ஞானமுள்ளவராகி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், வழிநடத்தல், ஆசீர்வாதம் இன்னும் சத நாட்களிலும் உங்கள் அனைவரோடும் சகல பரிசுத்தம் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாரிலும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முகமுகமாய் சந்திப்போம். ஆமென்.